வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி. இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா அதிகாரம் 52 இறைவார்த்தை 2. சிறைப்பட்ட எருசலேமே, புழுதியை தட்டிவிட்டு எழுந்து நில். அடிமையாக்கப்பட்ட மகள் சீயோனே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்துவிடு. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்முடைய சிறையிருப்புகளை எல்லாம் தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதை இந்த நாளில் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு புழுதி தூசியை போல தட்டிவிட்டு எழுந்து நில் என்று ஆண்டவர் வார்த்தை கொடுக்கின்றார். அதே போல உன்னுடைய அடிமைப்பட்ட சிறையிருப்புகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு எழுந்து நில் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இந்த நாளில் பலதரப்பட்ட சிறையிருப்புக்குள் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். தீமையான பழக்கங்கள், தீமையான சிந்தனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் என்று நிறைய சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான சிறையிருப்புகள், நோய்வாய்ப்பட்ட ஒரு சிறையிருப்பு, பொருளாதார தேவையின் சிறையிருப்புகள், இப்படியாக ஏதோ ஒரு சிறையிருப்பில் நாம் கட்டப்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவர் கூறுகின்றார், உன்னுடைய கட்டவிழ்த்து எழுந்து நில் என்று. எப்படிப்பட்ட சிறையிருப்பாய் இருந்தாலும் இறைவனால் அதை மாற்றித்தர முடியும். நம்முடைய வாழ்வு அவருடைய கரத்தில் இருக்கின்றது. நீங்கள் சிறைப்பட்டு இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் கிடையாது. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதே அவர் திட்டமாக இருக்கின்றது. அவர் சொன்னபடியே இந்த நாளில் எழுந்து நின்று பிரகாசிப்போம். இறைவன் எல்லா சிறையிருப்புகளை மாற்றுவார். ஆமேன். God bless you.